ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாஸ் மெனு. முன்னவனே யானை முகத்தவனே, முத்திநலம் சொன்னவனே, தூயமே சுகத்தவனே, என்னவனே சிற்பரனே ஐங்கரனே, செஞ்சடையன் சேகரனே, தற்பரனே நின்றாள் சரண். திருப்பாவை 13ஆம் பாசுரம். புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை, கிள்ளிக் களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய், பிள்ளைகள் எல்லாரும் பாவை கலம்புக்கார், வெள்ளி எழுந்து வியாழன் முறங்கிற்று, புல்லும் சிலம்பினக்கான் போதறிக் கண்ணினாய், குள்ளக் குளிரக் குடைந்து நீராடாதே, பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால், கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோரெம்பாவாய். நேற்று திருக்கச்சி அத்திகிரி அருள்மிகு வரதராஜ பெருமாள் திருக்கோயிலின் சிறப்புகளையும் அங்கு வீற்றிருந்து அருள் பாலிக்கும் அருள்மிகு வரதராஜ பெருமாளின் சிறப்புகளையும் பார்த்தோம் அல்லவா. இன்று நாம் பார்க்க இருப்பது அஷ்டபுஜ பெருமாள் கோயில். வாங்க பார்த்தலாம். அஷ்டபுயகரம் அஷ்டபுஜ பெருமாள் கோவில். இங்கு மூலவர் ஆதிகேசவ பெருமாள், கஜேந்திரவரதன் சக்ரதர், தாயார் அலர்மேல் மங்கை பத்மாசனி. தொண்டை நாட்டு திவ்ய தேசங்களில் இது 2வது திவ்ய தேசம். 108 திவ்ய தேசங்களில் இது 44வது திவ்ய தேசம். திருமங்கையாழ்வார் 11 பாசுரங்களும், பேயாழ்வார் 1 பாசுரமும் ஆக மொத்தம் 12 பாசுரங்கள் பாடியுள்ளார்கள். இக்கோவில் வரதராஜ பெருமாள் கோவிலிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அஷ்டபுஜ பெருமாள் ஆதியில் ஆதிகேசவ பெருமாள் என்ற திருப்பெயருடன் இத்திவ்ய தேசத்தில் அருள் பாலித்து வந்தார். ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்த பின்தான் அவர் அஷ்டபுஜ பெருமாள் என்ற திருப்பெயர் பெற்றார். 108 திவ்ய தேசங்களில் இங்கு மட்டுமே பெருமாள் 8 திருக்கரங்களுடன் உள்ளார்.
மூலவர் 8 திருக்கரங்களுடன் காட்சி கொடுப்பதால் அஷ்டபுயகரம் என்ற பெயர். வலது திருக்கையில் சக்கரம், கத்தி, புஷ்பம், அம்பு ஆகியவற்றையும், இடது திருக்கைகளில் சங்கம், வில், கேடயம், கதை ஆகியவற்றையும் தாங்கியவாறு மேற்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் காட்சி கொடுக்கிறார். சாதாரணமாக பெருமாள் கோவில்களில் ராஜகோபுர நுழைவு வாசல் ஒரு திசையில் இருக்கும், சொர்க்க வாசல் ஒரு திசையில் இருக்கும். ஆனால் இங்கு கோவிலின் நுழைவு வாசலும் சொர்க்க வாசலும் வடக்கு நோக்கி உள்ளது. இது ஒரு சிறப்பு அம்சமாகும். இந்த தல வரலாற்றில் பூமாதேவியை அழிக்க வந்த அரக்கனை பெருமாள் அழித்து அவளை காப்பாற்றினார். எனவே இது பூமாதேவிக்கு அருள் கிடைத்த தலம். இத்தலத்தில் உள்ள அஷ்டபுய பெருமாளை வேண்டினால் வீடு கட்ட இடம் வாங்குபவர்கள், விளைநிலம் வாங்க இருப்பவர்கள், கட்டிய வீட்டில் பிரச்சனை இருப்பவர்கள் வந்து வழிபட்டு வேண்டிக் கொண்டு பலனடைகிறார்களாங்க. அடுத்து இத்திவ்ய தேசமும் வரதராஜ பெருமாள் கோவில் தொடர்பானதுதான். பிரம்மாவின் யாகத்தை தடுக்க சரஸ்வதி அனுப்பிய அரக்கர்களை பெருமாள் 8 திருக்கரங்களுடன் அஷ்டபுஜ பெருமாளாக தோன்றி அழித்தார். அதன்பின் அனுப்பப்பட்ட காளியையும் அடக்கினார். யாகம் தடைப்படாமல் தொடர்ந்து நடைபெறச் செய்தார். யானைக்கு அருள் செய்த அஷ்டபுஜ பெருமாள், அதுக்கு ஒரு வரலாறு இருக்குங்க. மகாசந்தன் என்ற யோகி இந்திரனுக்கு நிகரான தகுதி பெற்றிருந்தவர். இவர் பெருமாளின் திருவடி சேர நீண்ட காலம் தவமிருந்தாராம். இவரால் தன் பதவிக்கு பங்கம் வராமல் தடுத்து கொள்ள மகாசந்தனின் தவத்தை கலைக்க இந்திரன் தேவகன்னிகளை அனுப்பினான். ஆனால் யோகியின் தவத்தை கலைக்க முடியவில்லையாம். எவ்வளவு முயற்சி செஞ்சும் முடியலன்னு சொன்னோன்னே இந்திரன் என்ன பண்ணார்னா, ஆண் யானை வடிவம் கொண்டு முனிவர் இருப்பிடம் சென்றாராம். மகாசந்தன் யானை அழகில் மயங்கி தானும் யானை வடிவம் எடுத்து யானைகளுடன் கூட்டம் கூட்டமாக காடுகளில் திரிந்தாராம். அப்பொழுது திடீரென்று தன் யோக வாழ்க்கை நினைவிற்கு வந்ததாம். பல திவ்ய தேசங்களுக்கும் சென்று பெருமாளை வழிபட்டு பரிகாரம் தேடியதாம் அந்த யானை. அப்பொழுது மிருகண்டி என்ற முனிவர் யானையிடம் காஞ்சிக்கு சென்று வரதராஜ பெருமாளை வழிபட்டால் பிரார்த்தனை நிறைவேறும் என்றாராம். அவ்வாறே யானையும் செய்ததாம். ஒரு நாள் வழியில் அஷ்டபுஜ பெருமாளை தரிசிக்கும் வாய்ப்பு கிடைத்ததாம். இப்பெருமாளிடம் ஈடுபாடு ஏற்பட்டதால் அருகில் உள்ள குளத்திலிருந்து தினமும் 14,000 தாமரை மலர்களை பறித்து கொடுத்து பெருமாள் சேவையில் ஈடுபட்டதாங்க. ஒரு நாள் வேண்டிய மலர்கள் கிடைக்கவில்லை. வேறு ஒரு குளத்திற்கு சென்று பூ பறித்ததாம். அந்த குளத்தில் இருந்த முதலை யானையை பிடித்து கொண்டதாம். யானை எவ்வளவோ போராடி பார்த்ததாம். கடைசியில் யானை பெருமாளை நினைத்து ஆதி மூலமே என்று அபயக்குரல் கொடுத்தது. முன்னொரு முறை கஜேந்திரனை காப்பாற்றிய ஆதிமூலம் இந்த முறையும் கருட வாகனத்தில் ஏறி வந்து சக்கராயுதத்தால் முதலையை கொன்று யானையை காத்து அருளினார். இதிலிருந்து என்ன தெரியுதுங்க? பெருமாளை சரணடைந்தவர்கள் பெருமாள் எந்த நிலையிலும் காப்பார். அவசர உதவிக்கு அருளும் அருளாளன் என்று இப்பெருமாளை சுவாமி தேசிகன் தான் இயற்றியுள்ள அஷ்டபுஜாஷ்டகத்தில் போற்றி பாடியுள்ளார். கலைகளும் வேதமும் நீதி நூலும் கற்பகமும் சொற்பொருள் தானும் மற்ற நிலைகளும் வானவர்க்கும் பிறர்க்கும் நீர்மையினால் அருள் செய்து நீண்ட மலைகளும் மாமணியும் மலர்மேல் மங்கையும் சங்கமும் தங்குகின்ற அலைக்கடல் போன்று இவரார் கொல் என்ன அட்டபுயகரத்தேனென்றாரே.
திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழிங்க. கோவில் அமைப்பு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு மிக அருகில் அமைந்துள்ள இக்கோவில் 3 நிலை கோபுரங்களை கொண்டது. சிறிய கோவிலான இக்கோவில் குளத்துடன் அமைந்துள்ளது. மூலஸ்தானத்தில் ஆதிகேச பெருமாள் மேற்கு நோக்கி நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார். சால கிராமத்தால் ஆன மாலை அணிந்தபடி பெருமாள் காட்சி தருகிறார். சனி சன்னதியில் புஷ்பகவல்லி தாயார் அருள் செய்கிறார். தாயாரை வணங்கிய பிறகே பெருமாளை வணங்க வேண்டும். 2 தேவியர்களுடன் வராக பெருமாள் அமர்ந்த கோலத்தில் தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறார். அனுமன், ஆழ்வார்கள், ஆண்டாள், சக்கரத்தாழ்வார் ஆகியோருக்கும் சன்னதிகள் உள்ளது. கோவிலின் முன்புறம் கஜேந்திர புஷ்கரணி உள்ளது. இக்கோவிலில் உள்ள பெருமாளை வணங்க, வீடு கட்ட, நிலம் வாங்க, விளைநிலங்களை வாங்குபவர்கள், கட்டிய வீட்டில் பிரச்சனை உள்ளவர்கள் வழிபட்டு நிவாரணம் பெறுகின்றனராம். பிரச்சனை நீங்கிய பிறகு பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்து நேர்த்திக்கடன் நிறைவேற்றுகின்றனராம். நாளைக்கு காஞ்சிபுரத்தில் உள்ள இன்னொரு திவ்ய தேசத்திற்கு சென்று ஆண்டவனை தரிசிக்கலாம்ங்க. திருநாவுக்கரசர் பாடிய தேவார பாடல். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிழவேனிலும், மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிழவேனிலும், மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே, மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே. இந்த மார்கழி தொடங்கி நாம் நம் பெருமான் ஈசன் அருள் புரியும் சிவஸ்தலங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் இன்று திருவையாற்றில் அமைந்துள்ள ஸ்ரீ தர்மசம்வர்தினி சமேத ஸ்ரீ பஞ்சநதேஸ்வரர் ஆலயத்தினை பற்றி பார்க்கலாம். திருவையாறு மிகவும் புகழ்பெற்ற சோழ நாட்டு தலமாகும். காவிரியின் வடகரையில் அமைந்துள்ளது. தஞ்சையிலிருந்து 11 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இத்தலத்திற்கு செல்ல போக்குவரத்து வசதிகள் ஏராளமாக இருக்கின்றது. இந்த ஆலயத்தின் அமைப்பினை இப்போது பார்க்கலாம். இந்த ஆலயம் பஞ்சநதம், பூலோக கைலாயம், ஜீவன் முக்திபுரம், காவிரி கோட்டம் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது. 4 புறங்களிலும் கோபுர வாசல்களையும் 4 பிரகாரங்களையும் கொண்ட பிரம்மாண்டமான இந்த ஆலயத்தின் கிழக்கு வாசலில் 7 நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் ஏராளமான புராண காட்சிகளை உடைய சிற்பங்களுடன் திகழ்கிறது. உள்கோபுரம் 3 நிலைகளுடன் உள்ளது. பஞ்சநதேஸ்வரர் கிழக்கு நோக்கிய சுயம்புலிங்கம். பிருத்வி லிங்கமானதால் ஆவுடையாருக்கு மட்டுமே அபிஷேகம். கூம்பிய பானம் தீண்டக்கூடாது என்பதால் பானத்துக்கு புனுகு சட்டம் சார்த்தும் போது கூட சிவாச்சாரியாரின் விரல் நுனியும் பட்டுவிடாமல் கவனமாக சாற்றுவார். தர்மசம்வர்தினி அம்மனுக்கு தனி சன்னதி உள்ளது. தெற்கு சுற்றிலுள்ள நந்தவனத்தில் அப்பர் பெருமான் கைலை காட்சி கண்ட 3 நிலைகளை உடைய கோபுரத்தின் கீழ் பஞ்சந்தி வாணேஸ்வரர் அஞ்சலாம்பிகையுடன் எழுந்தருளியுள்ளார். இக்கோயில் அழகிய கற்கோயிலாகும். கர்ப்பகிரகம், அர்த்த மண்டபம், மகாமண்டபம், வலம் வர பிரகாரம் எல்லாம் உண்டு. 3ஆம் பிரகாரத்தின் மேற்கு சுற்றுக்கு சப்த ஒலி சுற்று என்று பெயர். தென்மேற்கு மூலையில் ஆலயத்தின் உள் மதிலில் ஒரு சிறு பள்ளம் உள்ளது. அதில் வாய் வைத்து ஐயாரப்பா என்று உரக்க அழைத்தால் 7 முறை எதிரொலிப்பதால் இப்பெயர் ஏற்பட்டிருக்கிறது.
சுசரிதனின் பிராணனை மீட்டு கொடுத்த பிரணதார்த்திஹரருக்கு அணிவிக்கப்படும் பெரிய கவசத்தில் பசுவின் வடிவமும் அதன் மீது சூலமும் பொறிக்கப்பட்டுள்ளது. ஐயாரப்பர் தன் ஜடாபாரத்தை பின்னால் விரித்து போட்டிருப்பதாக ஐதீகம். அதனால் உள்வளம் கிடையாது. மூலவரின் கருவறை அகழி அமைப்புடையது. சுவாமி பிரகாரத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி மிகவும் விசேஷமானவர். இவரை பெருமாள் வழிபட்டிருக்கிறார். பெருமாள் வழிபட்ட குரு தமிழகத்திலேயே இங்கு மட்டும்தான் உள்ளார் என்பதால் இந்த மூர்த்திக்கு ஹரி உரு சிவயோக தட்சிணாமூர்த்தி என்ற நாமம் உள்ளது. இவர் திருவடியில் முயலகனுக்கு பதிலாக ஆமையை மிதித்துள்ளது போன்று அமைக்கப்பட்டுள்ளது. அப்பர் வடகோடி பொய்கையில் மூழ்கி திருவையாற்றில் எழுந்த குளம் அப்பர் குளம் என்று அழைக்கப்பட்டு நாளடைவில் உப்பங்குளமாக மருவியிருக்கிறது. ஆலயத்தின் மேலகோபுர வாசல் வழி சென்று வலப்பக்கம் திரும்பினால் தெருக்கோடியில் சீரான படித்துறைகளுடன் குளம் அமைக்கப்பட்டுள்ளது. குளத்திலிருந்து எழும் கோலத்தில் அப்பர் பெருமானும் ரிஷபாரூட பெருமானும் ஓவியமாக திகழ்கின்றனர். தென்கிழக்கு மூலையில் நந்தி தவம் செய்த சூரிய தீர்த்தம் உள்ளது. நாளை இக்கோவிலின் ஸ்தல புராணங்களை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.